வணக்கம். இது பரதி ஊடகத்தின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். 80 லட்சம் ரூபாய் ஒப்பந்தத்தில் படுகொலை, வெளிநாட்டிலிருந்து வந்த உத்தரவு. உணவுக்காக வெடித்த சண்டை, 4 பிள்ளைகளின் தாயிற்கு கணவன் அரங்கேற்றிய கொடூரம். இறப்பிற்கு முன் சிடி விக்ரமரத்னவை மிரட்டியது யார்? நாமல் வெளியிட்டுள்ள பகீர் தகவல். அனுராட்சியில் தொடரும் மர்ம மரணங்கள், சர்வதேச விசாரணை கோரும் மொட்டு கட்சி. மர்ம முடிச்சுக்களுடன் சிடி விக்ரமரத்னவின் மரணம், களமிறங்கிய சிறப்பு விசாரணை குழு. தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையில் திடீரென தீப்பற்றி எறிந்த பயணிகள். அரசாங்கத்திற்கு எதிராக போர்க்கொடி தூக்கும் எதிர்க்கட்சிகள், ரணில் சஜித் சந்திப்பு. சர்வாதிகாரத்தை நோக்கி நகர்கின்றது அனுர அரசு, சஜித் பகிரங்க எச்சரிக்கை. இனி தொடர்வன விரிவான செய்திகள். வெளிநாட்டில் பதுங்கியிருந்த இலங்கையின் போதைப்பொருள் கடத்தலை வழிநடத்தும் குங்ஃபு ருவான் என்பவரிடமிருந்து 15 லட்சம் ரூபாய் பெறுமதியான போதைப் பொருட்களை பெற்றுக்கொண்டு அதற்குரிய பணத்தை செலுத்தாமல் தவிர்த்து வந்த இளைஞர் ஒருவர் சுட்டு கொல்லப்பட்டுள்ளமை போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சம்பவம் தொடர்பில் ஹோமாகம கோட்டு குற்ற புலனாய்வு பிரிவினர் கூறுகையில், நவகமுவ கொரதொட்டு கமநல உயன வீதியில் வைத்து இந்த இளைஞர் கடந்த 16ஆம் திகதி சுட்டுக் கொல்லப்பட்டார். இந்த கொலை சம்பவம் தொடர்பாக கொலையை செய்ய பயன்படுத்தப்பட்ட மோட்டார் சைக்கிளை ஓட்டிச் சென்ற நபர் மற்றும் மற்றொருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட இருவரில் ஒருவர் வெளிநாட்டில் தங்கி போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபடும் குங்ஃபு ருவான் என்பவரின் போதைப்பொருள் வலையமைப்பில் பணவசூல் செய்பவராக கடமையாற்றி வருவதுடன் அவர் குறித்த கடத்தல்காரரின் நெருங்கிய உறவினர் என்பதும் அம்பலமாகியுள்ளது. அதேவேளை கொலையை செய்ய பயன்படுத்தப்பட்ட மோட்டார் சைக்கிளும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. காலி மாவட்டம் எக்கடுவை பிரதேசத்தில் இரவு 4 பிள்ளைகளின் தாயான குடும்ப பெண்ணொருவர் அவரது கணவனால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார். இக்கடுவை பிரதேசத்தைச் சேர்ந்த 44 வயதுடைய பெண்ணே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில், இரவு மதுபோதையில் வீட்டுக்கு திரும்பிய கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் இரவு உணவு தயாரிப்பது தொடர்பில் கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. ஆத்திரமடைந்த கணவன் வீட்டிலிருந்த கூறிய ஆயுதத்தால் மனைவியை சரமாரியாக வெட்டியுள்ளார். படுகாயமடைந்த பெண் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பில் தகவல் அறிந்த போலீசார் கொலை செய்த கணவனை கைது செய்துள்ளனர். மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். முன்னாள் போலீஸ் மாதிபர் சிடி விக்ரமரத்னவின் மரணம் கொலையா அல்லது உயிர் மாய்ப்பா என்ற கேள்வி தொடர்ந்து எழுப்பப்பட்டு வந்தது. இந்நிலையில் சம்பவம் தொடர்பில் முதலில் தென்னிலங்கை ஊடகங்கள் சில செய்தி வெளியிட்டதை தொடர்ந்து இந்த சந்தேகம் எழுப்பப்பட்டது. இவ்வாறு இருக்கையில் முதலில் போலீசார் தரப்பிலிருந்து உறுதியான ஒரு தகவல் வழங்கப்படவில்லை. பின்னர் முன்னாள் போலீஸ் மாதிபர் சிடி விக்ரமரத்ன துப்பாக்கியால் சுடப்பட்டிருக்கலாம் என சந்தேகம் எழுவதாக தெரிவிக்கப்பட்டது. இதற்கிடையில் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவும் அவரின் மரணம் தொடர்பில் ஒரு முக்கிய தகவலை வெளியிட்டுள்ளார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பிறகு இடம்பெற்றுள்ள மர்ம மரணங்கள் தொடர்பில் முறையான சர்வதேச விசாரணைகளை முன்னெடுப்பது பொருத்தமானது என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரேம்நாத் சி தொலவத் தெரிவித்துள்ளார். செய்தியாளர் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து கருத்து வெளியிட்ட அவர் 323 கொள்கைகளின் விவகாரம் தொடர்பில் முறைப்பாடுகளை தெரிவித்த டேன் பிரேசாத் மர்மமான முறையில் உயிரிழந்தார். ஏர்பஸ் கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் விசாரணைக்குட்படுத்தப்பட்ட முன்னாள் அதிகாரியும் மரணித்தார். 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் தொடர்பான விவகாரத்தில் ரங்கன் நிஷாந்த் ராஜபக்ஷ என்ற திரைசேரி அதிகாரி உயிரிழந்தமை தொடர்பில் பலத்த சந்தேகங்கள் நிலவுகின்றது. இவற்றை உயிர் மாய்ப்பு சம்பவங்கள் என்று மறந்துவிட முடியாது. இவற்றில் சந்தேகம் நிலவுகின்றது. இத்தகைய சம்பவங்கள் தொடர்பில் உண்மையை வெளிக்கொணர உள்நாட்டு விசாரணைகளை முன்னெடுக்க அரசாங்கத்துக்கு திறனோ அல்லது வலிமையோ இல்லையெனில் FBI போன்ற சர்வதேச விசாரணை அமைப்புகளின் உதவியை பெற்று விசாரணைகளை நடத்த வேண்டும் என தெரிவித்துள்ளார். தனது இல்லத்தில் துப்பாக்கிச் சூட்டு காயங்களால் உயிரிழந்த முன்னாள் காவல்துறை அதிபர் சிடி விக்ரமரத்னவின் மரணம் குறித்து மேற்கு தெற்கு குற்றப்பிரிவு சிறப்பு விசாரணையை தொடங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேல் மாகாண தெற்கு வலய குற்றத்தடுப்பு பிரிவுக்கு பொறுப்பான பிரதி காவல்துறை அதிபர் சமந்த் விஜயசேகரவை விசாரணையை மேற்பார்வையிடுமாறு காவல்துறை அதிபர் பிரியந்த வீரசூரிய உத்தரவிட்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளதாக தென்னிலங்கை ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. வரவிருக்கும் தடயவியல் மற்றும் பிரேத பரிசோதனை அறிக்கைகளிலிருந்து இதுபற்றி தெளிவு கிடைக்கும் என்று
மூத்த அதிகாரியொருவர் தெரிவித்ததாக தென்னிலங்கை ஊடகம் தெரிவித்துள்ளது. காவல்துறையின் கூற்றுப்படி விக்ரமரத்னவின் மார்பில் குண்டு பாய்ந்ததில் அது அவரது முதுகு வழியாக வெளியேறியது. சம்பந்தப்பட்ட துப்பாக்கி அவரது பாதுகாப்பு பிரிவில் நியமிக்கப்பட்டிருந்த சார்ஜென்ட்டுக்கு சொந்தமானது. உடற்பயிற்சிக்கு கிளம்புவதற்கு முன்பு சிடி விக்ரமரத்ன அந்த துப்பாக்கியை சோதிக்க கோரியதாக அந்த சார்ஜென்ட் புலனாய்வாளர்களிடம் தெரிவித்தார். சில கணங்களுக்கு பிறகு தண்ணீர் போத்தல்களை எடுப்பதற்காக அந்த சார்ஜென்ட் உள்ளே சென்றபோது துப்பாக்கி சத்தம் கேட்டது. அப்போது விக்ரமரத்னவின் மனைவியும் இளமகனும் வீட்டிற்குள் இருந்தனர். அவர்கள் வெளியே விரைந்து வந்து பார்த்தபோது அவர் சரிந்து விழுந்து கிடப்பதையும் துப்பாக்கி அருகில் கிடப்பதையும் கண்டனர். மறைந்த முன்னாள் காவல்துறை தலைவர் சிடி விக்ரமரத்னவின் இறுதிச் சடங்கு இன்று முழு மரியாதையுடனும் சம்பிரதாய மரியாதையுடனும் நடைபெறும் என காவல்துறை அறிவித்துள்ளது. கொழும்பிலிருந்து காலி நோக்கி பயணித்த தனியார் சொகுசு பேருந்து ஒன்று தீ விபத்துக்குள்ளாகியுள்ளது. இதன் காரணமாக தெற்கு அதிவேக வீதியில் கடும் வாகன நெரிசல் ஏற்பட்டுள்ளது. தெற்கு அதிவேக வீதியின் வெளிப்பெண்ணவுக்கு அருகில் 64ஆம் மைல்கல் பகுதியில் வைத்து பேருந்தில் இன்றைய தினம் மாலை இந்த தீப்பரவல் ஏற்பட்டுள்ளது என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் பேருந்தில் இயந்திர கோளாறு ஏற்பட்டிருந்ததான முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. குறித்த பேருந்தில் 20 பயணிகள் பயணித்துள்ள நிலையில் அவர்களுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை. பேருந்தில் ஏற்பட்ட தீப்பரவலை கட்டுப்படுத்துவதற்கான பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த வாகன நெரிசலை கட்டுப்படுத்துவதற்காக காலி நோக்கி பயணிக்கும் வாகனங்களை வெளிப்பெண்ண இடமாற்றல் பகுதியில் வெளியேற்றி சாதாரண வீதியூடாக பயணிப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. நீதியரசர்களின் ஓய்வு பெறும் வயதை அதிகரிப்பதற்கு அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து விவாதிப்பதற்காக அனைத்து எதிர்க்கட்சிகளின் பிரதிநிதிகளும் பங்கேற்கும் விசேட ஆலோசனைக் கூட்டம் ஒன்று இடம்பெறவுள்ளது. எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவின் அலுவலகத்தில் இடம்பெறவுள்ள இந்த கூட்டத்தில் முக்கிய அரசியல் தலைவர்கள் பலரும் கலந்து கொள்ளவுள்ளனர். இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக முன்னாள் ஜனாதிபதி ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவருமான ரணில் விக்ரமசிங்கே எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்துக்கு செல்லவுள்ளார். நீதியரசர்களின் ஓய்வு வயதை நீடிக்கும் அரசின் நகர்வுகள் குறித்து ஆராய்வதற்கு அனைத்து எதிர்க்கட்சிகளையும் உள்ளடக்கிய கூட்டம் ஒன்றை கூட்டுமாறு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவிடம் எழுத்து மூலம் கோரியிருந்தார். அதனைத் தொடர்ந்து தொலைபேசி ஊடாகவும் அவர் இந்த விடயத்தை வலியுறுத்தினார். இதற்கிணங்க எதிர்வரும் வியாழக்கிழமை நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தில் நாமல் ராஜபக்ஷவும் கலந்து கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இதுகுறித்து பொதுவான நிலைப்பாட்டை எடுப்பதற்காகவே இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்று தகவல்கள் தெரிவிக்கின்றது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான திசைகாட்டி அரசு ஜனநாயக விழுமியங்களை சிதைத்து சர்வாதிகார போக்கிலான தனிக்கட்சி ஆட்சியை உருவாக்க முயற்சிக்கின்றது என்ற எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கடுமையாக சாடியுள்ளார். ஐக்கிய சட்டத்தரணிகள் சங்கத்தால் நேற்றைய தினம் நடத்தப்பட்ட பொதுமக்கள் கருத்தாடல் அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். ஜனநாயக கட்டமைப்பானது சட்டமன்றம், நிறைவேற்றுத்துறை மற்றும் நீதித்துறை ஆகியவற்றுக்கு இடையிலான அதிகார பரவலாக்கத்திலேயே தங்கியுள்ளது. நீதித்துறை எவ்வளவு சுதந்திரமாக இருக்கின்றதோ அந்த அளவுக்கே ஜனநாயகம் வலுப்பெறும். இன்று உயர்மட்ட நீதித்துறை நியமனங்களை கூட செய்யாமல் அரசு நீதித்துறைக்கு அழுத்தம் கொடுக்கின்றது. திசைகாட்டி அரசு மக்கள் ஆணையை அவமதிக்கின்றது என்று தெரிவித்த எதிர்க்கட்சித் தலைவர் ஜனநாயகத்தை பாதுகாப்பதாக கூறி ஆட்சிக்கு வந்த அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசு தற்போது சர்வாதிகாரத்தை நோக்கி நகர்கின்றது. அரசின் இத்தகைய போக்கு சர்வதேச நாணய நிதியத்தின் உடன்படிக்கைகள் மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் GSP+ போன்ற வர்த்தக சலுகைகளில் எதிர்மறையான தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடும் என்றும் அவர் எச்சரித்தார். நீதித்துறையின் சுதந்திரத்தை பாதிக்கும் எந்த முயற்சிகளையும் மக்கள் சக்தியால் மட்டுமே தோற்கடிக்க முடியும் என்று அவர் வலியுறுத்தினார்.